வாகைச்சூடவா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மீனாட்சியை தான் காட்டுறாங்க. மீனாட்சி காலையில் எழுந்திரிச்சு அவங்க வாசலாம் பெருக்கி அவங்க கோலம் போட்டுட்டு இருக்கும்போது அப்போ ஜீவா வரவும் உடனே பால் வாங்கிட்டு வராங்க. இந்த மீனாட்சி நீ சொன்ன மாதிரிக்கு பால் வாங்கிட்டு வந்துட்டு பாரு அப்படிங்கவும் உடனே மீனாட்சி வந்து பார்த்தோம்னா ஜீவாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன நீ சொன்ன மாதிரிக்கு தானே நான் பாலெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கிறேன், போய் காஃபியெல்லாம் போடு அப்படின்னு சொல்லவும் அப்போ மீனாட்சி அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க காஃபி எடுத்து கொண்டு போய் அப்பத்தா கிட்ட கொடுக்கறதுக்காக போகும்போது உடனே அப்பத்தா வந்து அப்படியே மீனாட்சி முறைச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ தேவி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, உன் கையால் காஃபி வாங்கி அப்பத்தா குடிக்கிறதாவது சான்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இங்கே பாருங்க அப்பத்தா உங்களுக்காக காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படிங்கவும், ஓஹோ நீ காஃபி போட்டுட்டு வந்துட்டு அது வேஸ்ட் ஆயிரும்னு சொல்லிக்கிட்டு அப்பத்தாவை குடிக்க சொல்கிறியா அப்படிங்கவும் உடனே வந்து அவங்க மீனாட்சி வந்து இங்கே பாரு நான் உங்ககிட்ட ஒன்றும் பேசலை, அப்பத்தா கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கிறேன், இந்தாங்க அப்பத்தா காஃபி குடிங்க அப்படிங்கவும் உன் காஃபியாவது ஒன்றாவதுன்னு சொல்லிட்டு காஃபி ஊற்றிக்க அவங்க வீசுகிறாங்க. அப்போ தேவி மேலே பட்டு அந்த காஃபியெல்லாம் கீழே கொட்டவும் அப்போ தேவி வந்து துடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ சூடு என்னால் தாங்க முடியல, இப்படி ஏன் மூஞ்சியில் போய் நீ கொட்டிட்டே அப்பத்தா அப்படின்னு சொல்லும்போது ஐயோ என் தேவி மேலே போய் நான் கொட்டிட்டேன்னு சொல்லிட்டு அப்பத்தா உடனே தொடச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இவ தான், இவகிட்ட இப்போ யார் காஃபி கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், எங்கள் பாருடி ஒழுங்கு மரியாதையே கீழெல்லாம் கொட்டியிருக்கு பாரு அந்த காஃபியை தொடச்சிட்டு போ அப்படிங்கும்போது உடனே அவங்க மீனாட்சி வந்து இங்கே பாருங்க அப்பத்தா காஃபி கொட்டினது நீங்கள், அதனால நான் எதுக்காக துடைக்கணும், வேணா நீங்களே தொடச்சிக்கோங்க அப்படின்னு மீனாட்சி சொல்லிட்டு போகவும் இதை பார்த்துட்டு இருக்கிற அப்பத்தா என்னது என்னையவே எதிர்த்து பேசிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கோவச்சிக்கிட்டு அங்கேருந்து வராங்க. வந்ததுமே வந்து கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. இவ அப்போ எப்படிலாம் பேசிட்டு இருக்கா பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே பார்த்தோம்னா அங்கே எல்லாருமே வந்துருந்தாங்க. என்னம்மா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அவள் இப்போ வந்து காஃபியை வந்து கொடுத்தா நான் கீழே கொட்டுனேன், உடனே வந்து துடைக்க சொன்னாக்கி அவள் என்ன துடைக்க சொல்லுதா அப்படின்னு சொல்லவும் உடனே இதை கேட்டதுமே மீனாட்சி தான் சொல்கிறாங்க, ஆமாம் காஃபி நீங்கள் தானே கொட்டினீங்க அப்போ நீங்கள் தானே துடைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது உடனே சக்தி வந்து ஐயோ மீனாட்சி அப்படிலாம் சொல்லாத மீனாட்சி அத்தைட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே தேன்மொழி சொல்கிறாங்க, எங்க பாருங்க பார்த்தா அவள் சின்ன பொண்ணு ஏதோ தெரியாதனமா சொல்லிட்டா நான் வந்து துடைக்கிறேன் அப்படிங்கவும் உடனே மீனாட்சி வந்து நீ எதுக்காக துடைக்கணும் பேசாமல் இரு அப்படிங்கும் போது இங்கே பாரு மீனாட்சி வந்ததுமே பிரச்சனையை ஆரம்பிச்சிடாது, நீ கொஞ்சம் அமைதியாயிரு, அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது, நானே போய் துடைச்சிருதுன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ சுமதி வந்து மீனாட்சி போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஏன் மீனாட்சி நீ இந்த மாதிரிலாம் பண்ண, அவங்க தான் காஃபி வேண்டான்னு சொன்னாங்களா, நீ எதுக்காக கொண்டு போய் நீ கொடுத்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாருங்கம்மா எல்லாரும் இப்படி வந்து அப்பத்தாவுக்கு பயந்து இருந்தனால தான் அவங்க இந்த அளவுக்கு அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும் போது இப்போ சுமதிட்ட வந்து அவங்க அப்பத்தா வந்து சொல்கிறாங்க, உன் பொண்ணு நீ ரொம்ப நல்லா தான் வளர்த்துருக்கிற, இதுதான் நீ வளர்த்த லட்சணமா அப்படின்னு சொல்லி அவங்க திட்டிகிட்டு இருக்கவும் உடனே வந்து அங்கே ஜீவா வராங்க. இங்கே பாரு அப்பத்தா என்ன எதுனாலும் பேசிக்கோ, ஆனால் என் பொண்டாட்டி எதுவும் திட்டாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இப்போ பாண்டி வந்துருந்தாங்க. என்னடா உன் பொண்டாட்டி வந்து ஒரு நாள் கூட ஆகலை, என்னமோ பெரிய வந்து இஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரிக்கு தான் இந்த அளவுக்கு நீ பேசிட்டு இருக்கிறியே, சொல்ல பொண்ணாக்கி நீயே திருட்டுத்தனமாக தானே அவன் மீனாட்சி கழுத்தில் தாலியை கட்டணும் அப்படிங்கவும் என்ன பேசிட்டு இருக்கிற என் பொண்டாட்டியை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜீவாவுக்கும் பாண்டிக்கும் வந்து கைகலப்பாகவும் உடனே அப்பத்தா வந்து தடுக்கிறாங்க. அப்போ உடனே வந்து சொல்கிறாங்க, பாத்தியாடா இவ வீட்டில் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒருத்தி வந்ததுமே வந்து நடுத்துல நம்ம நிப்பாட்டி வச்சா இப்போ இவ வந்து குடும்பத்தையே பிரிச்சுருவா போலுக்கு, சுமதி உன் பொண்ணுக்களை ரொம்ப நல்லாவே நீ வளர்த்துருக்குற அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்பத்தான் வந்து சுமதியை போட்டு திட்டவும் இப்போ சுமதி வந்து மீனாட்சிக்கிட்ட சொல்கிறாங்க, பாரு ஒன்னால தான் இவ்வளோ பிரச்சனை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்னம்மா நீங்களும் புரிஞ்சுக்காமல் இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க, அவங்க வேணும்னே என் மேலே பழைய போடணும்னு சொல்லி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கவும் உடனே வந்து ஜீவா வந்து சொல்கிறாங்க, அங்கே பாரு யாராவது என் பொண்டாட்டி பற்றி ஏதாவது சொன்னீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படிங்கவும் உடனே வந்து மீனாட்சி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஜீவா கிட்ட வந்து சொல்கிறாங்க, ரொம்ப நல்லவன் போல் நீ பேசிகிட்டு இருக்காதுன்னு அப்படிங்கும்போது என்ன மீனாட்சி நீ இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிற, உன்னை பற்றி யாராவது சொன்னாக்கி என்னால் கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது, இதை நீ நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகவும் அடுத்தது பார்த்தோம்னா அவங்க ஜீவா வெளியே அவங்க ஃப்ரெண்ட்ஸுகளோட வராங்க. அப்போ வந்து அங்கே நின்று உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது உடனே ஆதித்யா அங்கே வராங்க. வந்ததுமே அவங்களும் அங்கே நின்று காஃபி குடிச்சிக்கிட்டு ஜீவா கிட்ட இருந்து வம்பிலுக்கு ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ ஜீவா உடனே சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாரு தேவையில்லாமல் என்கிட்ட பேசிட்டு இருக்காது அப்படிங்கவும், என்னது தேவையில்லாமல் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கக்கூடாதா, உண்மையை சொல்ல போனாக்கி என் விஷயத்தில் தலையிட்டதே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே ஜீவா வந்து சொல்கிறாங்க, பாரு இன்னுமேலும் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போ அப்படிங்கவும், அது எப்படி நீ சொல்ல முடியும், உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு, இன்னும் வந்து ஒரு 3 மாதம் தானே நீ வந்து மீனாட்சி கூட சேர்ந்து வாழ போகிற, அதோட அவ்வளோதான், அவள் தாலியை கழட்டி கோயில் உண்டியில் போட்டுருவா, அதுக்கப்புறம் மீனாட்சி எனக்கு கிடச்சிருவா அப்படிங்கவும் இப்படி சொன்னதுமே ஜீவா அப்படியே அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயம் எல்லாமே மீனாட்சி நானும் ரூமுக்குள்ள உட்காந்து பேசுகிற விஷயம், அப்படி இருக்கும்போது இவனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு
ஆதித்யா இப்படி சொல்லிக்கிட்டு போகவும் ஜீவாவுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. ரூமுக்குள்ளே நானும் மீனாட்சி பேசுகிற விஷயம் இவனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கவும் அடுத்தது அங்கே பார்த்தோம்னா மீனாட்சி தான் காட்டுறாங்க. அப்போ வந்து ஆதித்யா குடும்பத்திலேருந்து அவங்க போட்ட நகையெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ சுமதி கிட்ட சொல்கிறாங்க, அம்மா இந்த நகையெல்லாம் வந்து அவங்க ஆதித்யா குடும்பத்தில் எனக்கு போட்டதுமா, இது எல்லா நகையும் கொண்டு போய் நீ கொடுத்துட்டு வந்துருமா அப்படின்னு சொல்லவும் உடனே சுமதியும் வந்து சரிதான் அப்படிங்கிறாங்க. சரிம்மா நானும் உன் கூட வார அப்படிங்கும்போது, ஏன் மீனாட்சி நானே கொண்டு கொடுத்துட்டு வந்துருது அப்படிங்கும்போது, இல்லம்மா நீ உடம்பு சரியில்லாதவா, நீ தனியா போக வேண்டாம், நானும் கூட வார அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சியும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சுமதியும் வந்து அவங்க ஆதித்யாவோட வீட்டுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வாசுதேவன் வந்து ஹாலில் உட்காந்து அவங்க பேப்பர் படிச்சுட்டு இருக்கவும் சுமதியும் மீனாட்சி வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அப்போ என்ன சவுண்டு கேட்க அப்படின்னு சொல்லிட்டு வாசுதேவன் வந்து அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. வாசுதேவன் பார்த்ததுமே அதிர்ச்சடைகிறாங்க. சுமதியும் அவங்க மீனாட்சியும் வரதை பார்த்துட்டு, ஐயோ இவகிட்ட வசமாக மாட்டிக்கிட்டேன் போலுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறதுக்குள்ளேயும் சுமதியும் மீனாட்சியும் வீட்டுக்குள்ளே வந்துருந்தாங்க. வந்ததுமே சுமதி வந்து வாசுதேவனை பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே அவங்களுக்கு அதுக்கு மேலே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து நீ ஆடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கோவத்தோட அவங்க நேராக பக்கத்தில் போகவும் உடனே மீனாட்சிக்கு ஒன்றும் புரியல. இந்த சத்தம் கேட்டு ஆதித்யாவும் ரம்யாவும் ஓடி வராங்க. அப்போ உடனே பார்த்தோம்னா எங்கள் வாசுதேவனோட சட்டையை பிடிச்சி அவங்க சுமதி வந்து அப்படியே கோவத்தோட, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னையும் என் பிள்ளைகளும் விட்டுட்டு போனவன் நீ இப்போ இங்கே வந்து இருந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடிக்கிறாங்க. அப்போ ரம்யாவுக்கும் ஆதித்யாவுக்கும் என்ன நடக்குதுன்னே தெரியல. அப்போ ரம்யா வந்து ஓடோடி வராங்க. என்னாச்சு, எதுக்காக இவங்க வந்து உங்களை அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோமோ உடனே சுமதி அப்படியே ரம்யாவை பார்க்குறாங்க. அப்போ வாசுதேவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்கவும் அப்போ உடனே வந்து மீனாட்சி வந்து, அம்மா எதுக்குமா இப்போ நீ வந்து அவங்களுடைய கணவரை போட்டு நீ அடிச்சு அப்படின்னு வந்து மீனாட்சி கேட்கவும் உடனே சுமதி வந்து மீனாட்சியை பார்க்குறாங்க. என்ன மீனாட்சி சொல்லிட்டு இருக்கிற, ரம்யாவோட கணவர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம்மா இவர் தான் ஆதித்யாவோட மாமா, ரம்யாவோட கணவர் இவர் தான் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே சுமதி அப்படியே பதட்டமா இருக்கிறாங்க. உடனே ரம்யா வந்து வாசுதேவன் கேட்டுட்டு இருக்கிறாங்க, ஆமா இவங்க எதுக்காக உங்களை பார்த்ததுமே அடிச்சாங்க, உங்களை அப்போ ரெண்டு பேருக்கும் வந்து இதுக்கு முன்னாடியே பழக்கம் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ வாசுதேவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப ரம்யா வந்து வாசுதேவன் கேட்டுட்டே இருக்கிறாங்க, சொல்லுங்க இவங்களை உங்களுக்கு எப்படி தெரியும், இவங்களுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம், இவங்க எதுக்காக உங்களை பார்த்தது இவ்வளவு தூரம் கோவப்பட்டு உங்களை அடிக்க வந்தாங்க, உண்மையை சொல்லுங்க அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரிக்கு மீனாட்சி சுமதி கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ வாசுதேவனும் சுமதியும் வந்து உண்மையை வந்து போட்டு உடைப்பாங்களா? அப்போ சுமதி வந்து பார்த்தோம்னா வாசுதேவன் தான் உன்னுடைய அப்பா, என்னுடைய கணவருங்கிற உண்மையை சொல்லுவாங்களா, இல்லைன்னா வாசுதேவன் தான் வந்து சுமதி தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அப்படிங்கிற உண்மையை ரம்யா கிட்ட சொல்லுவாங்களா? அடுத்தது இந்த கதையில என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.